சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசிக்கு இது டோட்டலாக அஷ்டம சனி ஆரம்பமாக. சிம்ம ராசி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசி. யாருக்கும் அடங்காத ஒரு ராசி, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு ராசி. சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலுமே கூட, ஒரு ரோட்டில் ஒரு தள்ளு வண்டியை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த ஒரு திமிர் இருக்கும், அந்த ஒரு கர்வம் இருக்கும். யாருக்கும் அவங்க இங்கே தாண்டா நிற்பேன் நான், நீ போய் சொல்லி யார்கிட்ட போய் கூட்டு வாப்போ அப்படின்னு ஒருத்தவன் தைரியமாக பேசுகிறான்னா, ஒன்று அவனுடைய சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி சிம்ம ராசியாக இருக்கணும். யார் ஒருத்தரும் துணிச்சலாக பேசுகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நாம் சொல்லிடலாம் இவங்க மேபி சிம்ம ராசியாக இருக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு சிம்ம ராசி அன்பர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசி. அவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். சிம்மராசி அன்பர்கள் இவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க. என்னென்னவோ அவங்க முயற்சி எடுத்து பார்க்குறாங்க ஜெயிக்கிறதுக்கு. செவுத்தில் அடித்த பந்து மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ திரும்பவும் அங்கேயே. இப்போ ஒரு பந்து இங்கே அடிக்கிறீங்கன்னா இங்கேருந்து எங்கே த்ரோ ஆகுதோ திரும்பவும் அதே இடத்துக்கு அந்த பால் சேரும் இல்லையா, செவுத்தில் அடித்த பந்து. இதை போல் சிம்ம ராசி அன்பர்கள் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அது தோல்வி கண்டு திரும்பவும் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த சேர்லேயே உட்காந்துக்கிறாங்க. இது தற்சமயம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான். அவன் பெரிய காரணம் உங்கள் கேது தான். எந்த வேலையை செய்தாலும் எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் ஒரு தடையை ஏற்படுத்துவது. நிறைய நம்ம அரசியல் நண்பர்கள், அரசியல் இருக்கக்கூடியவங்கள சிம்ம ராசியில் தான் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கனாக்கா நிறைய அவங்க நன்மைகளை செஞ்சால் கூட அந்த நற்பெயர் ஏற்படாமல் அவங்களுக்கே ஒரு அவப்பெயர் ஏற்படுவது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கிறாங்க. ஆனால் அவங்கள மீறியும் அங்கங்கே மிஸ்டேக் நடக்குது, ஒரு அவப்பெயர் ஏற்படுது, அப்படிலாம் நடக்குது. அதனால் சிம்ம ராசி என்பர்கள் பரிகார ராசியில் வந்துடுறாங்க.